டயர் பாதிக்கல. டயரா சார்? நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா, இது டயரா? நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம்ல போய் சேர்க்கணும்ல நீங்க. இல்ல சார், ஸ்டெப்னி வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். முறையான வண்டி வச்சு இது பண்ண, இதுக்கு டயர் கூட சரி பண்றேன். நான் திருவண்ணாமலை எம்எல்ஏ பேசுறேன். சரி, அது கலெக்டர் வண்டியா இருந்துட்டு போட்டோம், முறையா இருக்க வண்டி தானே. அது யார் வண்டியா? ஓ, அப்ப டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யாரு இது வண்டி ஓனரா? யாரு சார்? நீங்க இதுல எப்படி மேனேஜரா? இவங்க பேர் என்ன சார்? அந்த இல்ல, இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரகுற வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படி தான் வச்சிருப்பாங்களா? இல்ல, என்ன நிர்வாகமே தவறா இருக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? அப்ப டயர் இப்படி போட்டு அன் டைம்ல ஓ, சரி சரி. நீங்க கான்ட்ராக்ட் எங்க சார் எடுத்துருக்கீங்க? கான்ட்ராக்ட் இப்படிதான் எடுத்து நீங்க ஓகே பண்ணி எடுத்திருக்கீங்கன்னா கண்டில கண்ணாடி இல்ல. சரி சரி சரி. ஓனர் தான். இவன் நம்பர் நோட் பண்ணுங்க. இல்ல, என்ன ஒரு ஓனர் பேர் சிங்கி பால் தைல அரிசிட்டு தானே. உங்க ஓனருக்கு போன் போட்டு கொடுத்தாங்க. சின்ன பையன் போன் போட்டு கொடுத்துருக்கீங்க. மோசமா லாரி வச்சுக்கிட்டு எப்படி சார் ஓட்டுவீங்க? நானும் டிரைவர் தான், இது எப்படி ஓட்ட முடியுமா? இது ஓட்டுற ரூல்ஸ் இருக்காது. இல்ல, முறைப்படி தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. வாங்கிக்கலாம் அமௌண்ட் பண்றதுக்கு அதுக்கு இப்படி போயிட்டா அந்த பொருளுக்கு எப்படி சேரும் சார்?